friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நல்ல காரசாரமான பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சு பண்றதுனால அதோட டேஸ்டும் வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல வந்து நம்ம அந்த மசாலா கூடயே வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்க்கறதா இருந்ததுன்னா 10 ல இருந்து 12 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டு மிளகாய் தூளா சேர்க்க போறேன். ஸோ இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கடைசியாக ஒரு 10 ல இருந்து 12 போல் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒருவேளை காரம் குறைவாக போதும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 5 ல இருந்து 6 போல் முந்திரி பருப்பு, அதை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இல்லை நம்ம அப்படி டேரெக்டாக சேர்க்குறதாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் கெட்டியான தயிர், கூடவே கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எவ்வளோ நல்லா அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்பைசஸை அரைச்சதுக்கப்புறமா மீதி பொருட்களை சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இந்த மசாலாவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து பன்னீரை டேரெக்டாக சேர்க்குறதுனால நம்ம சேர்க்கலாம். அப்படி இல்லைனா லேசாக அந்த நெய்யில் டாஸ் பண்ணிட்டு எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி பன்னீர் கீ ரோஸ்ட்டுங்கிறதுனால நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகினதும் நான் வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம கட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. லேசாக போட்டுட்டு 2 பக்கமும் லைட்டான ஒரு கலர் வந்தாலே போதும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ வந்து இதே நெய்யில் ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம், அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி 1 டீஸ்பூன் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி இப்போ சேர்க்க தேவையில்ல, ஆனால் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து எல்லாம் சேர்ந்து அந்த மசாலா கொஞ்சம் நேரம் வெந்து வரும்போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு வந்து வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான உப்பு, நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அந்த காரத்தை புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எல்லாம் வந்து வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை சர்க்கரை சேர்க்கறதுனால ஓகே தான். ஆனால் இது சேர்க்கும் போது அந்த காரம்லாம் நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகி வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுடு தண்ணியெல்லாம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கும்போது, இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வரும். நம்ம எனக்கு வந்து பன்னீர் கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து தண்ணி சேர்க்கறதுனால நம்ம சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கும் போது ரொம்ப நல்லா வரும். நமக்கு வந்து கிரேவியாக வேணும்னா நம்ம அப்படியும் செய்யலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். பாருங்களேன், இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா அந்த பன்னீர் மசாலாலாம் சேர்ந்து ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இல்லை நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து நான் ரோஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இல்லை நமக்கு வந்து கிரேவியாக வேணும்னா ஈஸியாக நம்ம வந்து அதை கிரேவியாக மாற்றிடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சும்மா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ராங்கி ஸ்டைலில் வேணும்னா நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சான்ஸே இல்லை, அந்த ஃப்ரெஷ்ஷாக மசாலா அந்த நெய்யில் ரோஸ்ட் ஆகி ரொம்ப ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.